ச்சே, என்ன மாதிரியான மனுஷங்க நீங்கலாம்? பொணம் தின்னி கழுகுங்க மாதிரி கேவலம் இந்த சொத்துக்காக எவ்ளோ பெரிய அநியாயத்தை அவருக்கு பண்ணிருக்கீங்க. உங்களுக்குலாம் அறிவே கிடையாதா? ஆதி உங்களை எப்பவும் சித்தி மாதிரி பார்த்ததே கிடையாது. அம்மா மாதிரி தான் நினைச்சிருந்தாரு. அவனுக்கு நான் அம்மா மாதிரி தான். ஆனா நான் அவனுக்கு அம்மாவும் இல்ல, அவன் எனக்கு மகனும் இல்ல. இப்படி எல்லாம் பேசுறதுக்கு உங்களுக்கு அசிங்கமா இல்லையா? ஆதி என்னை விட்டு போனதுக்கு அப்புறம் நீங்க எல்லாரும் சந்தோஷமா தானே இருந்தீங்க. அப்படிதான் நானும் நினைச்சேன். ஆனா இவ்ளோ பெரிய வேலைய பாப்பீங்கன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்ல. நீங்க பண்ற எல்லாத்தையும் அந்த கடவுள் பாத்துட்டு இருக்காருங்கிற பயம் கூட இல்லாம இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க. ஏய், சும்மா இந்த பேய் கதை பூச்சாண்டி கதையெல்லாம் சொல்லி டைம் வேஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்காத. இந்த கடவுள், நியாயம், நேர்மை, நம்பிக்கை இதெல்லாம் எதுக்கும் லாய்க்கு இல்லாதவ ஊரை ஏமாத்துறதுக்காக சொன்ன கட்டுக்காத. பணத்துக்காக என்ன வேணாலும் பண்ணக்கூடிய உலகம்தான் இது. சரி, நான் ஒன்னு சொல்லவா? நான் நினைச்சிருந்தேன்னு வச்சுக்கோ, ஆதியே எப்பவோ என்னால கொண்டு போட்டிருக்க முடியும். ஆனா அவனோட சொத்து எல்லாம் அவனோட கையெழுத்து இல்லாம எங்களால அனுப்ப வைக்க முடியல. நீங்க இவ்ளோ கேவலமா இருப்பீங்கன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. சரி, மித்ரா எப்படி ஆதியோட லைஃப்குள்ள வந்தா? ஓ, அதுவா? அது ஒரு பெரிய கதை தான். சரி, சொல்றேன் கேளு. மித்ரா அந்த ஆதியோட காலேஜ்ல ஒன்னா படிச்சவ. அவளை நான் தான் அவங்களுடைய காலேஜ் ஃப்ரெண்ட்ஷிப்பை வச்சு காதலிக்க சொல்லி ஆதிய லவ் பண்ண சொல்லி அவளை அமெரிக்காவுக்கும் அனுப்பி வச்சு. இதுல அந்த சுதாகர் இருக்கானே, அவன் ஒரு வாழ்ந்து கெட்ட பணக்காரன். எல்லாத்தையும் தொலைச்சிட்டு நிற்கதியா வந்து நிக்கிறான். நான் தான் என் ஆபீஸ்ல மேனேஜர் வேலை போட்டு கொடுத்தேன். நல்ல விசுவாசிமா, சும்மா சொல்லக்கூடாது. அவனுக்கு நான் ஒரு கம்பெனியை கொடுத்து அவனை நானே பெரிய ஆள் ஆக்கி விட்டு அவனோட கம்பெனில உன்னை வேலைக்கு வச்சு உன்னை கண்காணிக்க சொன்னேன். எல்லாம் நாங்க பிளான் பண்ணபடி சரியாதான் போச்சு. நாங்க பண்ண பெரிய தப்பு என்ன தெரியுமா? கல்யாணத்துக்காக ஆதியை இந்த ஊருக்கு கூட்டிட்டு வந்ததுதான். அதை விட பெரிய தப்பு என்ன தெரியுமா? ஆதி இங்கதான் வரப்போறான்னு தெரிஞ்ச உன்னை அதே கம்பெனில வேலை பார்க்க விட்டதுதான். அந்த ஆதி என்னைக்கு உன்னை பார்த்தானோ அப்பத்துல இருந்து எல்லாமே சொதப்பல் சொதப்பல் சொதப்பல். எனக்கு என் முன்னாடி வந்து கேள்வி கேட்கிற வரைக்கும் போயிருக்கு. உன்னை நான் அன்னைக்கு மூட்டை பூச்சி மாதிரி நசிக்கிருக்கணும். பாவம்னு விட்டது எவ்வளவு பெரிய தப்பா போச்சு எனக்கு இப்பதான் புரியுது. உங்களை நினைச்சா எனக்கு ஆச்சரியமா இருக்கு. சொத்துக்காக உங்க மகனா நினைக்க வேண்டிய ஆதிய நீங்க என்ன பண்ணி வச்சிருக்கீங்க? இந்த மாதிரிலாம் உங்ககிட்ட பேசுறதுல எந்த பிரயோஜனமும் இல்ல. எல்லாத்துக்கும் ஒரு எல்லை இருக்கு. அதை மீறும் போது கடவுள் மேல இருந்து பாத்துக்கிட்டு சும்மா இருக்க மாட்டாரு. ஐயோ பாரதி, நீயும் வந்ததிலிருந்து நியாயம், தர்மம், கடவுள் இப்படியே பேசி போர் அடிக்காதா பாரதி? ரொம்ப டயர்ட் ஆகுது. என்ன என்ன பாக்குற? உன்னால ஆதி கிட்ட போய் எந்த உண்மையும் சொல்ல முடியாது. சரி, போய் சொல்லிதான் பாரு. அடுத்த நிமிஷம் உனக்கும் ஆதிக்கும் நடக்கிற பிரச்சனை ரொம்ப பெருசா இருக்கும். புரியலையா? சரி விடு, புரியுற மாதிரி சொல்ற, நல்லா கேட்டுக்கோ. ஆதி அவன் வாழ்க்கையில என்ன நடந்துச்சுனே தெரியாம தேடிக்கிட்டு இருக்கான். அந்த தொலைச்சு போன பக்கங்கள் அத பத்தி தான் சொல்றேன். இப்ப வரைக்கும் அவனுக்கு நீதான் அவன் பொண்டாட்டினே தெரியாது. நீ மட்டும் இப்ப போய் உண்மையை சொன்னா நானும் எல்லா உண்மையும் சொல்லுவேன். சாரதா, அதான் அந்த ஆதியோட அம்மா, அவ எப்படி செத்து போனா, அதுக்கு யார் காரணம், இது எல்லாத்தையும் டீட்டெயிலா சொல்லுவேன். பவானி தானே உங்க பேரு? அப்போ அப்படிதானே கூப்பிட முடியும். அதனாலதான் கூப்பிட்டேன் பவானி. இதுக்கு எதுக்கு பிபி வந்தவங்க மாதிரி இந்த கத்து கத்துறீங்க? பா, ஓவர் கோவம் உடம்புக்கு ஆகாது பவானி. இதுக்கே இவ்ளோ டென்ஷன் ஆகுறீங்களே, இன்னும் நடக்க போறதெல்லாம் பார்த்தா உங்களுக்கு ஹார்ட் அட்டாக்கே வந்துரும் போல இருக்கு. உடம்ப பாத்துக்கோங்க பவானி. ஹெல்த் இஸ் வெல்த். பாரதி, நீ ரொம்ப எல்லை மீறி போற. இன்னொரு தடவை நீ என் பேரை சொல்லி கூப்பிட்ட அப்புறம் நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. பேரை சொன்னதுக்கே இப்படி வானத்துக்கும் பூமிக்கும் குதிக்கிறீங்களே.
ஏண்டி ஆதி உங்களை அம்மா மாதிரி தான் பார்த்தாரு. அவர்கிட்ட போய் எனக்கு இந்த சொத்தெல்லாம் வேணும் கொடுன்னு கேட்டிருந்தா ஆதி அவரே எல்லாத்தையும் உங்களுக்கு பிச்சையா போட்டிருப்பாரு. ஏன்னா அதுதான் ஆதி. ஆனா ஒரு புள்ளைக்கு ஒரு தாய் பண்ணக்கூடாத மிகப்பெரிய துரோகத்தை நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க. உங்களுக்கெல்லாம் நான் மரியாதை கொடுக்கணும்னு நினைக்கிறீங்களா? நீங்க சொல்றது உண்மைதான். ஆதி கிட்ட போய் எல்லா உண்மையும் சொன்னா எனக்கும் ஆதிக்கும் கண்டிப்பா பிரச்சனை வரும் தான். ஆதி என் மேல கோவப்படுறத பத்தி எனக்கு எந்த கவலையும் இல்ல. எல்லாத்தையும் மறந்துட்டு என் கூட அவர் யாரோ மாதிரி பழகிறத விட அவர் பொண்டாட்டின்னு தெரிஞ்சு அவர் கோவத்தை ஃபேஸ் பண்ணி வாழ்றதுல எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனா இப்ப வரைக்கும் ஆதிக்கு உண்மை தெரியக்கூடாதுன்னு நான் நினைக்கிறதுக்கு ஒரே ஒரு காரணம், உண்மை தெரிஞ்சா ஆதியோட உயிருக்கு ஆபத்து இருக்குங்கிற ஒரே ஒரு காரணம் தான். அதனால இப்ப சொல்றேன், நல்லா கேட்டுக்கோ பவானி. ஆதியோட உயிருக்கு எந்த ஆபத்து வராம அந்த கடங்காரி மித்ரா கழுத்துல ஆதி தாலி கட்டாம அத நான் தடுத்து ஆதியோட பொண்டாட்டியா இந்த வீட்டுக்கு வந்து விளக்கேத்தி அவரோட சந்தோஷமா வாழ்ந்து காட்டி அவருக்கான சொத்து சுகம் எல்லாத்தையும் திருப்பி மீட்டெடுத்து கொடுத்து நீங்க யாரு என்னன்னு உங்க அத்தனை பேரோட முகத்திரையும் கிழிச்சு உங்களோட உண்மையான முகத்தை காமிச்சு உங்களை கழுத்தை புடிச்சு இந்த வீட்டை விட்டு வெளியே தள்ள வைக்கிறேன். மித்ராவை கல்யாணம் பண்ணிக்கிட்ட உடனே ஆதி கிட்ட இருக்கிற அவனோட மொத்த சொத்தையும் எழுதி வாங்கிட்டு அவனை கொன்னு இதோ இந்த ஒத்த ரூபாவை அவன் நெத்தியில ஒட்டி நான் ஊர்வலமா கூட்டிட்டு போறேன். அது வரைக்கும் இந்த ₹1 இந்தா பத்திரமா வச்சுக்கோ. என் கழுத்துல இருக்கிற தாலிய நீ இல்ல வேற யார் நினைச்சாலும் இறக்க முடியாது. ஆதிக்காக வாசு அவரோட உசுரையே கொடுத்துட்டு போயிருக்காரு. அந்த உசுருக்கு அழிவே கிடையாது. ஏன்னா 2 உசுரும் ஒரு உடம்புல இருக்கு. நீ இந்த மாதிரி பூச்சாண்டி காட்டுற வேலையெல்லாம் வேற யார்கிட்டயாவது வச்சுக்கோ. நான் இருக்கிற வரைக்கும் ஆதிய உங்க யாராலையும் எதுவும் பண்ண முடியாது. நல்லா புரிஞ்சுக்கோ. வாசு செத்தும் அவரோட இதயம் இன்னும் உயிரோட துடிச்சிட்டு இருக்கு. எனக்கும் ஆதிக்கும் இருக்கிற உறவு அந்த கடவுள் போட்ட முடிச்சு. அது ஒன்ன மாதிரி அயோக்கியங்களால பிரிக்கவே முடியாது. இத பாரு, நீ கொடுத்த இந்த ₹1 முதலீடா வச்சுக்கிட்டு சரியா இன்னும் 100 நாளுக்குள்ள ஆதியோட மொத்த சொத்தையும் மீட்டெடுத்து இந்த வீட்டுக்குள்ள அவரோட பொண்டாட்டியா வந்து அவரோட சொந்தமான கம்பெனில அவரை சிஇஓவா உட்கார வைக்கல வெச்சு காட்டுற. இது கண்டிப்பா அந்த கடவுள் மேல சத்தியம்.